Hello all, welcome back to my channel. This is Safi. இன்னைக்கு நம்ம மல்டிகிரெயின் அண்ட் மில்லட் வச்சு ஒரு பேட்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு பேட்டர் அரைச்சிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, பனியாரம் எல்லாமே பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். நான் இன்னைக்கு 2 வகையான மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மில்லட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு நம்ம யூஸ்வலாக ஒயிட் ரைஸில் தான் இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மல்டிகிரெயின் அண்ட் மில்லட்ஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி அரைச்சி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நல்ல சப்ஸ்டியூட் வந்து ஒயிட் ரைஸ்க்கு இது நீங்கள் ரைஸாக ஆக்குனா யாரும் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது. மாவு அரைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் இட்லி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் வந்து சாமை எடுத்திருக்கேன். சாமைனா லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க. அண்ட் 1 கப் ஆஃப் ஆர்கானிக் கினுவா எடுத்திருக்கேன். கினுவானா வந்து சீமை திணைன்னு சொல்லுவாங்க தமிழில். நீங்கள் கினுவா கிடைக்கலன்னா வேறு ஏதாவது ஒரு திணை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 4:1 எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து மில்லட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி ஹோல் கிரெயின்ஸ் அண்ட் மில்லட்ஸ் ரெண்டுமே கலந்தும் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மில்லட்ஸில் வந்து மண் இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். 8 hours சோக் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓவர் நைட் ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பெருசாக இந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாதுங்க. கலர் மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். பிகாஸ் மில்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால. நம்ம பெரியவங்க சுகர் பேஷண்ட் அவங்கெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ நைட் வந்து நம்ம ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி மாவில் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டா கூட நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதில் பனியாரம் ஊற்றுறேன் பாருங்கள். இதே பனியார மாவில் வந்து நல்லா ஸ்பினச் இல்லை பீஸ், கார்ன், அந்த மாதிரி கேரட்ஸ் இதெல்லாம் கிரேட் பண்ணி போட்டு கலந்து கூட இந்த மாதிரி பனியாரம் மாதிரி சுடலாங்க. குழந்தைங்களுக்கு அதுவுமே வந்து ஒரு ஹோல் ஃபுட்டாக இருக்கும். பிகாஸ் மல்டிகிரெயின் இருக்குது, மில்லட் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பனியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டயட் இருக்கீங்க, நைட்டில் ரைஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஃப்ரெண்ட் மில்லட்டில் வந்து கிரெயின்ஸில் வந்து மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஜோவார் இல்லை பாஜ்ரா அந்த மாதிரி மாவெல்லாம் வந்து நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கரண்டி மாவு கூட ஒரு ஜோவார் ஒரு 2 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட தோசை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் நமக்கு. பிகாஸ் நீங்கள் ராகி, ஜோவார், பாஜ்ராலாம் தனியாக தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது. அது வந்து உங்களுக்கு தோசை மாதிரியே இருக்காது. பட் இது ஒரு கரண்டி மாவோடு சேர்ந்து கலந்து தோசை ஊற்றுனீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நார்மல் தோசை மாதிரியே இருக்கும். ஸோ அது எல்லாருமே வந்து ஹெசிடேட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட உணவு பழக்கத்தில் வந்து சிறுதானியங்களையும் மல்டிகிரெயின்ஸையும் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போங்க. ஸோ அதனால் அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஹோப் உங்களை நிறைய பேருக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் சஃபி சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பபாய்.